ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு பிளானு. ஒரு படம், இந்த படத்தோட டைட்டில் வந்து பிகே. வாட் இஸ் மீன் பை பிகே? என்னடா பிகே என்னடா? நான் பார்த்தேன் கூகுளில் குடிகாரன். கேள்வி கேட்கிறீங்களா? குடிகாரன் என்னைய பார்த்து என்ன அவனை பார்த்துக்கிட்டா பிகே மீன்ஸ் பிகே. அது அதான் அதான் சொல்றேன். அதாவது குடிகாரன் அப்படின்றது பொருள். அதாவது பிகேக்கு ஃபுல் ஃபார்ம்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு உங்களுக்கு பிகேன்னு வச்சிருப்பாங்க. பிகே தான் பிகே, அவ்வளவுதான். அதுக்கு குடிகாரன் மீனிங். பிகே தான் பிகே சொல்றாங்க. இல்ல ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்களே. பிகே தான் குடிகாரன். கிமுக்கு முன்னாடி வந்த மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சு. ஒரு 14 2014 வந்து பிகே படம் 11 வருஷம் கம்ப்ளீட்டடு. 12 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 12 வருஷம் அந்த அண்ணன் பார்த்தா 12 வருஷம் டிசம்பர் மாசம். அதாவது எப்படின்றோன்னா, அந்த நம்ம போகோ பார்ப்போம்ல, போகோ சிஎன் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கும்போது அதில் இது போடுவான் இல்லை ட்ரெய்லர் மாதிரி. அப்போ வந்து கிறிஷோட அந்த மாதிரி ஒரு இது அதில் வந்து சின்ன பசங்களுக்கான மூவி அந்த மாதிரி பார்த்தது. அப்பவே பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா தமிழ் டப்ல வராது. ஐ டோன்ட் திங்க் இந்த படம் வந்து சின்ன பசங்களுக்கான படமானா இல்ல. கண்டிப்பா இது பெரியவங்களுக்கு தான் இந்த படம் முக்கியமா போய் பார்க்கணும். சின்ன பசங்களுக்கு படம் ஆனா ஜாலியா இருக்கும். முக்கியமா போய் சேர வேண்டியது பெரியவங்களுக்கு போய் சேர வேண்டிய படம். படம் அவங்களுக்கு போய் சேர்ந்து இன்னொன்னு படம் வந்து இப்ப இந்த படம் வந்து எடுத்து இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணணும்னா சென்சார் போட வாய்ப்பே இல்லை. அப்பயே இந்த படம் சரியான கான்ட்ரவர்சி கலப்பின படம். எல்லா ரிலிஜியன் சைடுல இருந்தும் எல்லா ரிலிஜியன் சைடுல இருந்தும் தாண்டி அந்த காடுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற இடைத்தரகர்களோட ஃபுல்லாத்தையுமே அடிச்சு இருந்துச்சு. அப்பயே அந்த ரிலிஜியன் எல்லா ரிலிஜியன் ஒரு ரிலிஜியன் எதிர்த்தாலே ஒரு படம் வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லா ரிலிஜியனும் எதிர்த்த படம். இவ நான் கேள்விப்பட்டவரையும் நமக்கு அமீர் கானை பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. அமீர் கான் வந்து அந்த டைட்டில் என்ன பண்ணிருக்காருன்னா வரிசையா வந்துட்டு இந்த ரிலீஸா பண்ணிருக்காப்ல, கிறிஸ்துமஸ் ரிலீஸா பண்ணிருக்காப்ல. அந்த சீசன்ல வந்த படம் தான் பிகே. தங்கலா இருக்கட்டும், அவரோட நிறைய ஹிட் படங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப சிலர் சொல்லுவாங்களா கிறிஸ்துமஸ்னாலே இவர் படம் கேமரூன் படம்ன்ற மாதிரி. அங்க வந்துட்டு கிறிஸ்துமஸ்னாலே ஆமீர் கான் வந்துருவாப்லையா. அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காப்ல. இப்பதான் ஆளு காணாம போயிட்டாப்ல. இப்ப அவர் பையனை நடிக்க வச்சுட்டு இருக்காப்ல. எனக்கு வந்து ஆமீர் கான் அறிமுகமான வந்து சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் ஒரு டப்புடு ஷோ போடுவாங்க. அதுல வந்து நிறைய பேர் அவங்க கண்ணீர் மல்க அழுகிறது அதெல்லாம் போட்டு அப்பவே விஜய் டிவி அதெல்லாம் பண்ணவங்க. அப்படிதான் எனக்கு தூம் தெரியும் சொல்லலாம். அந்த என்னது அந்த பிஜிஎம்கே சொல்லலாம். எனக்கு ஆமீர் கான் படம்னா பிகே தான். இந்த படம் தான் பார்த்தேன். இந்த படம் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இன்னொன்று இந்த படத்தை பத்தி நீங்க பேசணும், இதை பத்தி தான் பேசணும். பார்த்தோம்னா இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜ்குமார் ஈரானி வந்து ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர் பிளஸ் எடிட்டர், ஸ்பாட் எடிட்டர். இவரோட படங்கள் எல்லாமே ஒரு காமெடி கலந்த ஒரு ஹியூமரோட இருக்கிற ஒரு பிளஸ் சோசியல் மெசேஜ் இருக்கும். எல்லாருமே படங்கள் பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மக்கள் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிரதீப் ரங்கநாதன் மூவிஸ்னா தமிழ்ல பிடிக்கும்னா ராஜ்குமார் ஈரானி ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இவர் படங்கள் தான் நமக்கு 2-3 தமிழ் டப்ல வந்திருக்கு. தமிழ்ல ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. 3 Idiots, நண்பன், 3 Idiots, பிகேவே மூக்குத்தி அம்மன் தமிழ்ல வந்தது. மூக்குத்தி அம்மன் இங்க அம்மன்னா இங்க ஏலியன். பிகே பெரிய படம் தான். மூக்குத்தி அம்மன் அதோட சின்ன படம். செகண்ட் ஹாஃப்ல எடுத்த படத்தை மட்டும் அதோட ஒரு மினி வெர்ஷன். இது ஹீரோ வந்து ஹீரோயின் அங்கே வந்து ப்ரெஸ்ல இருப்பாங்க, இங்க ஹீரோ ப்ரெஸ்ல இருப்பாங்க. ஆனா அவங்க பெரிய நியூஸ் சேனல் இருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் சேனல். அங்கே ஒரு ஃபீமேலு, இங்கே ஒரு மேலு. அஃப்கோர்ஸ் அஜய் பாலாஜி. அதுக்கப்புறம் நான் அந்த படத்துக்கு போகும்போது எனக்கு தெரியும் ஆமீர் கான் படம் தெரியும், அனுஷ்கா சர்மா இருப்பாங்க தெரியும். உள்ள போய் சர்ப்ரைஸ் ஆனது சுஷாந்த் சிங் ராஜ்புட். நான் கேஸ்டிங் பெருசாக பார்க்கல.
நான் கேஸ்டிங் பெருசா பார்த்துட்டு இந்த படம் பார்க்கல. ஐயோ, பிகே வந்து நீ எங்க ரொம்ப எங்க நாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. பிகே வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தப்ப போய் பார்த்தா சுஷாந்த் சிங் இருக்காப்ல, அதுவும் ஓப்பனிங்லேயே இருக்காப்ல. நான் ஆமீர் கானை தேடிட்டு இருக்கேன், எங்கடா எடுத்தோன்னு தலைவனை கட்டுவீங்கன்னு பார்த்தா எடுத்தாலும் தலைவனால அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு வராப்ல. அரைங்கமா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா சுஷாந்த் சிங் அந்த ஒரு சீனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீன் வருவாப்ல, அடுத்து எண்ட்ல வருவாப்ல சுஷாந்த் சிங். அந்த முதல் சீன்ல இருந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட். படம் பார்க்கும்போது சுஷாந்த் சிங் சீன் வந்து அது பார்க்கும்போது படம் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த சீன் எதுக்கு வந்துச்சு இல்ல அது இருக்கு மீனிங். நான் சொல்றேன் என்னன்னா, படம் ஒரு மிட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த போர்ஷன் எதுக்கு வந்துச்சு, தேவையே இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு feel படம் பார்க்க இருந்துச்சு. கடைசில இருந்து ஆனா கிளைமேக்ஸ்ல தான் தெரிஞ்சு, ஓ நீங்க அப்படி வரீங்களா எனக்கு அப்படிங்கிற என்ன மாதிரி தெரியுமா இருந்துச்சு. தோணுச்சு, சரியான twist. அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத அதை காமிக்கிற மாதிரி அதை வச்சுட்டு ஒரு ஏலியனையே நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் கிளைமேக்ஸ் அப்படி முடிப்பானுன்னு நினைச்சேன். ஆனா அப்படியா இருக்கும்போதுலாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா அனுஷ்கா சர்மாவும் சுஷாந்த் சிங்கும் மீட் பண்ற ஒரு meet பண்ணி ஒரு அங்க scene. அதாவது ஒரே தியேட்டர்ல வந்துட்டு 2 ஷோ போயிட்டு இருக்கும் போல. அமிதாப் பச்சன் ஷோ, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ரைட்டரோட ஷோ போகும் போல. அதுக்கு 2 பேருக்கும் டிக்கெட்டுக்காக அடிச்சுப்பாங்க. ஆனா ஒரு டிக்கெட் தான் இருக்கு அப்படின்றப்ப 2 பேரும் மீட் பண்றதுக்காக ஒரு டீலிங். அதாவது எப்படின்னா, நீங்க போய் ஃபர்ஸ்ட் அமிதாப் பச்சன் ஏதோ ஆக்டிங்க பாருங்க, நான் வந்து திருப்பி வந்துட்டு நான் நீங்க டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க, நான் போய் அந்த ரைட்டரோட ஷோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஆனா ஒரு இந்தியன் தாத்தாட்ட போய் ஒரு இந்தியா தாத்தா இருப்பாரு. ஆனா இந்தியன் தாத்தா மாதிரியே தெரியல. கோட் சூட் எல்லாம் போட்டு அப்படின்னு ஒரு 6 ரூபா கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் $100 சொல்லுவான், 100 பவுண்டோ என்னமோ சொல்லுவான். 6 என்னமோ கம்மியா இருந்தோடனே அவர்கிட்ட போய் கேட்கும் போது, அப்படியா நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடுவாப்புல. அனுஷ்கா சர்மா கோவப்பட்டுருவாங்க. அப்படி மீட் பண்ண நல்ல ஒரு இன்ட்ரோனா சூப்பரா இருக்கும். இன்ட்ரோலே நமக்கு படத்தை அப்படி நல்லா லவாயிட்டு இருக்கும்போது இடையில அப்பதான் பேசிக்கிறாங்க. பேசும்போது நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரும் ஹிந்தியில தான் பேசிக்குவாங்க. ஹிந்தி 2 பேருக்குமே தெரியும். இல்ல எப்படி சொல்றேன்னா 2 பேருமே இந்தியாளுங்க. இந்தியான்னே உடனே பாகிஸ்தானி மஸ்ட் அவங்க வந்து முஸ்லீம்னோட பேரை கேட்டோடனே முஸ்லீம்னோடனே கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானினோட தான் ரொம்ப ஷாக்கு. அவன் முஸ்லீமுக்கு கூட பெருசா ஆகாது அப்படின்னா ஒரு பாட்டு பாடிட்டு நடந்து போகல. ஏன்னா வேற ரைட்டரோட இதாச்சு அப்படின்ட்டு ஒரு போயமை பாடிட்டு அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் படம் பாருங்க. அந்த லவ் போர்ஷன் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா அந்த படம் தான் கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த சீனை நீங்க மிஸ் பண்ணிட்டு நான் அமீர் கானோட போர்ஷன் மட்டும் பார்க்க போறேன். அதே டயத்துல அங்க இன்னொரு ஸ்டோரி நடக்குது. அப்ப வந்து பூமியில வந்துட்டு ஆமீர் கான் இறங்குறாப்புல பேரலா நடக்குது 2 ஸ்டோரியும். அமீர் கான் வந்து சொல்ல போனா இந்த படத்துல வந்து அமீர் கான் இந்தியாவுக்குள்ள இந்தியனுக்குள்ள ஆகும்போது ஒரு குழந்தை மாதிரி தான் ஆகாப்புல. ஒரு ஹியூமனாய்டு ஏலியன். அதாவது அப்படியே இருக்கு. அந்த கேரக்டராவும் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மனிதமா கத்துக்க ஆரம்பிப்பாப்புல. மனிதன் மாதிரியே இருக்கிற ஒரு ஏலியன். ஏலியனோட நம்ம உடனே அந்த படத்துலேயே வரும் டைலாக்ஸ்ல, ஏலியனோட நாங்க காது பெருசா இருக்கும், கண்ணு பெருசா இருக்கும் நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதான் ஹியூமனாய்டு ஒரு ஏலியன். வருவாப்புல வந்தோடனே மனச பையன் புத்தியை காமிச்சிருவாங்க. அவர் எல்லாத்தையும் பூமி புதுசுல போட்டு, அதாவது அவர் கழுத்துல வந்துட்டு ஒரு $1 மணி போட்டுப்பாப்புல. அந்த டாலர் தான் அந்த அவர் வந்து ஸ்பேஸ் ஷிப்பை திருப்பி வர வைக்கிறதுக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அவர் போய் இப்படி பூமியை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மனுஷன் வருவான் அந்த இடத்துல. அந்த ஒரு பாலைவனம், ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு பாலைவனம் பண்ணி காட்டுவாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் இதுகிட்ட போவாங்க. அவர் வந்துட்டு அங்க கட் பண்ணிட்டு தான் தொடரும்னு சொல்லி நம்ம இங்க காமிப்பாங்க. அனுஷ்கா சர்மா அதான் 2மே பேரல் தான். 2மே இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரே நேரத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே படம் போய்கிட்டு இருக்கும். ஒரு திருடி வந்து திருடிட்டு போயிடுவான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சிட்டிக்கு வர்றதுதான். சிட்டிக்கு வந்து எப்படி வாங்குறாரு, வந்ததுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்காது கதை. ஆமா, உண்மையிலேயே ஒரு படம் இந்த அளவுக்கு ஒரு படம் நான் வந்து ஒரு ஹிந்தி படத்துல எதிர்பார்க்கவே இல்லை.
எப்ப எல்லாருமே என்னன்னா ஒரு மலையாளத்துல இப்படி எதிர்பார்ப்போம், மலையாளத்துல இப்படி எடுத்துருவாங்க, அப்ப வந்த படங்கள் இருக்கும். மலையாளத்துல இப்படி ஒரு ஆள் எடுத்திருந்தா நம்ம ஆச்சரியப்பட மாட்டோம், தமிழ்ல எடுத்திருந்தாலும் நம்ம ஆச்சரியப்பட்டுக்க மாட்டோம். ஆனா ஒரு ஹிந்தியில ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சேவை செஞ்சிருக்காங்க. இல்ல இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றேன்னா, அது இப்போ ஹிந்துஸை மட்டும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அது கான்ட்ரவர்சியல் ஆயிருக்கும். அவன் போட்டது எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான் மொத்தமா. அதனால அது வந்து பெருசா இல்ல. அந்த பஸ் சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த பஸ் சீன்ல பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா இவன் எப்படி இன்ட்ரோ ஆயிருப்பான்னா, மற்ற மனுஷங்களை பத்தினா ஒவ்வொரு ரிலீஜியன்லயும் ஒவ்வொரு ட்ரெஸ் கோடு இருக்கும். சிங்குனா அந்த டர்பன் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபாதர்ஸ்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இந்துஸ்னா காவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, முஸ்லீம்ஸ்ல கேர்ள்ஸ் வந்து பர்தா போட்டிருப்பாங்க அப்படின்றது அவனுக்கு அப்பதான் இன்ட்ரோ ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஸ்ல போய் கத்துக்கிட்டு வருவான், பஸ்ல ஏறுவான், ஒயிட் ட்ரெஸ் போட்டோன்னே இவன் வந்து ஏதோ மத குருமாறு நினைச்சு போய் கையை பிடிப்பான். அவங்க பாத்தீங்கன்னா கணவனை இழந்த ஒரு விதவை கையை பிடிச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்க வருவாங்க. அடிக்க வந்தோடனே இவன் வேற பஸ்ல இருந்து இறங்கி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இவரை அவங்கள போயிட்டு ஐயோ உங்களுக்கு விடவா அப்படின்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க அடிக்கிறாங்க. அடிச்சு எங்க கல்யாணத்துக்கு ஒயிட் தான்டா போடுவோம், இதுக்கு பிளாக் வந்து எத்துக்கு தான்டா பிளாக் சொல்லி அடிச்சுட்டு இந்த பக்கம் தெரியுமா ஒரு முஸ்லீம் இது பக்தா போட்டாங்க. பாத்தோம் உங்க 3 பேத்துக்குமே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு துவச்சுக்காங்க. அந்த சீனே செம்மையா இருக்கும். இங்க ஒயிட் விடோ அப்படின்னு சொல்றது, இன்னொரு இடத்துல ஒயிட் வந்து ஒரு ஹாப்பினஸ் சொல்லுது, அங்க பிளாக் சேடுங்கிறத, இன்னொரு இடத்துல வந்து பிளாக் வந்து இதா இருக்கும், நார்மலா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கலர்ஸ்லயே இதாகும். இன்னொரு இந்த சீன் பாத்தியா, இப்ப வந்து பூஜை சாமான ஆயிட்டு தேங்காய் பழம் சர்ச்சுக்குள்ள போவேன், இதை எடுத்து சர்ச்சுக்குள்ள போவேன். சர்ச்சுக்குள்ள போகும்போது அங்க அடிப்பாங்க, நீ என்னடா என்னமோ பண்றேன்னு சொல்லி ஒயின் தான் கொண்டு சரின்னு சொல்லிட்டு போய் ஒயினை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு இது மசூதி கிட்ட இறங்குவான். அங்க இருந்து அடிச்சு அங்க இருந்தா தப்பிச்சு வரும்போது பஸ். சோ உங்க சீனாவே வியர்டா இருக்காது. இது ஒரு சீன் இது ஒரு சீன் இல்லாம சீன்லயே ஒரு என்ன சொல்லுவாங்க டிரான்சிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. எடிட்டிங்ல பண்ணாம சீன்லயே டிரான்சிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஒரு காண்டம் சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது கேட்பான் உட்கார்ந்து ஒரு பணத்தை கீழே போட்டு விட்டா அது என்னோடதான் வாங்கிக்க இதா இருக்காங்க, இதை கீழே போட்டு போனான்னா கொடுத்தா ஏன் வேணாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்காது. அந்த சீன் இது என்னதுன்னு சொல்லி யாரோடது காண்டம் வந்து ஓகே பேக்ல இருந்து கீழே விழுந்தவன் அவன்கிட்ட போய் இது உங்களோட அவன் வந்து அவனோடதான் அந்த ஆபீஸ்ல இருப்பாங்க. அவங்களோட ஆபீஸ்ல இருக்கும்போது லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த கொண்டு போய் காட்டும் போது அவன் கூச்சப்பட ஆரம்பிச்சிடான். ஏன் இது லேடிஸ்ட போய் அந்த அப்ப ஒண்ணு சொல்லுவான், அவன் வந்து உள்ள வச்சு கேள்வி கேட்பான், ஏன் அப்ப நீங்க எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு நீங்க கல்யாணம் பண்றீங்க, ஏன் செக்ஸ மட்டும் ஒரு பிரைவேட்டா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தை மாதிரி எல்லாமே கேள்வி கேட்கிற ஒரு இதாதான் இருக்கும். எல்லாமே ஒரு அந்த அது கேட்கிற கேள்வியே ஒன்றும் நம்மள வாத்தி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆனா எல்லாமே அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மெச்சூரான கேள்வியா இருக்கும். ஆனா ஒரு குழந்தை கேட்டா எப்படி இருக்கும், ஒரு வளர குழந்தை வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது நம்ம இதை பண்ணாதன்னு சொன்னா ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கும் போது அதுக்கு நம்ம ரீசன் சொல்லுவோம். ஆனா இந்த படத்துல வந்து அதே மாதிரிதான் இருக்கும். அவன் இது பிகேங்கிற ஏலியன் பூமிக்கு வந்ததுல இருந்து அவன் லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கட்டும், அவனோட ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் மேல டாப்ல போட்டு அது இடையில ஒன்று ஃபிளாஷ்பேக் மாதிரி நீ எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அந்த ஒவ்வொரு இதுலயுமே பார்த்தா ஃபர்ஸ்ட் மேல வந்து கோட் போட்டுருப்பான், கீழே வந்து கவுனை போட்டுங்க. அந்த வந்து எங்க இருந்து எடுத்து வந்திருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸா ஒரு இது 2 பேர் வந்து கார்ல செக்ஸ் பண்றாங்க.
அங்க இருந்து தூக்கிட்டு வாயோட கோட்டையும் கீழே வந்து பாட்டமே போட்டு அது பார்த்து சிரிப்பானுங்க. அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஒண்ணு வந்திருக்கும். அது காந்தி காந்திக்குதான் வேல்யூ. காந்திக்குதான் வேல்யூ. காந்தியோட போட்டோட காந்தி இருக்கிற பேப்பர்லாம் கொடுத்தா எதையுமே தர மாட்டாங்க. அதுவும் பஸ்ல உங்களுக்கு 50 ரூபா எடுத்துங்க, அப்ப சாப்பாடு கிடைக்கும். முருங்கைக்காய் அது இல்லைங்கயா கிழங்கு எதுவும் ஸ்வீட் பொட்டேட்டோ கிழங்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான் இந்த மனுஷனுக்கு வேல்யூ கிடையாது, அந்த பேப்பருக்கு தான் வேல்யூ அப்படின்ட்டு எல்லா காந்தி போட்டோவையும் கீழே போட்டு போவாங்க. அந்த சீன் நல்லா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு நிறுவனமயமான ஒரு மதத்தை வந்து முழுக்க முழுக்க கேள்வி கேட்குற மாதிரி. நீங்கள் நார்மலாக கும்பிடுறது யாருக்குமே பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நீ கும்பிடும்போது அப்போ உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இவ்வளோ காணிக்க கொடு, இங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணு, அங்க போ, இங்க போ, இந்த கோயிலுக்கு போ, இந்த அங்க பிரதர்சனம் பண்ணு, இத்தனை தேங்காவோட, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வந்து கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கும். எனக்கு இன்னொரு சீன் பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருக்கா. ஹிந்து கோயிலுக்குள்ள போயான், அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ள போயான், இது மசூதிக்குள்ள போயான், இந்த மாதிரி ஃபுல்லா போயிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து எந்த கடவுளுமே நான் கேட்டதை பண்ணல, நான் யாரா இது பண்றதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த சிலை ஒரு சீன் சூப்பரா, சிலை சீன் சின்ன சிலை ஒண்ணு வாங்குவான். ஃபர்ஸ்ட் அவன் இருக்கிற காசுக்கு சின்ன சிலைமா பெரிய சிலைமா ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு அமௌண்ட்ல இருக்கும். அது அவன் கேட்பா, டிஃபரன்ஸ் கேட்பான். அப்படின்னு சைஸ்லாம் சேம், சைஸா மாறுது, மற்றபடி எல்லாம் பவர்லாம் ஒண்ணுதான். அப்படின்னு இதை எடுத்துட்டு போயிட்டு பிச்சை கேட்கறதுக்காக போய் வச்சுக்கிட்டு பிச்சை கேட்க மாட்டான். ஆக்சுவலா என்னன்னா சாமி வரம் கேட்பான், என்னோட ரிமோட்டை கொடுங்க. ரிமோட் ஃபுட்டா கேட்பான். சமோசா வச்சுட்டு போவாங்க, சமோசா வச்சுட்டு அப்படியே கேட்பான். இந்த கையில வந்துட்டு இந்த கையில சிலை இருக்கும், இந்த கையில வந்துட்டு கேட்பான். அப்படின்னு கும்பிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சமோசா ஒண்ணு வச்சுட்டு போவாங்க. உடனே அவர் போய் எனக்கு கடவுள் ஃபுட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு போய் கேட்பான். எனக்கு வந்து பேட்டரி தீர்ந்துச்சு போல, பவர் போயிடுச்சு அப்படின்னு. இதுக்கு பவர்லாம் கிடையாது, நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு. கடவுளை நீங்க உருவாக்குறீங்களா அப்படின்னு அந்த சீன் சூப்பரா இருக்கும். அது நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கும், கடவுளை நீங்க உருவாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அந்த கடைக்காரங்க கூட இருக்க அவனும் சிரிப்பான். அதுக்கப்புறம் உனக்கு பெரிய வரம் வேணும்னா பெரிய கடவுள் பெரிய சிலையில தான் போய் கேட்கணும், இதெல்லாம் சின்ன சின்ன படா கொஞ்சம் சின்ன சிலை, பெரிய சிலை உள்ள இருக்கு அங்க போய் கேளு அப்படின்னு உள்ள போயிட்டு அவர் ஐயர் நிக்கவே விட மாட்டாப்ல, போ 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 அப்படின்ட்டு உனக்கு கிடைச்சிரும் போ அப்படின்ட்டு ஒரு மாலையை போட்டு விட்டு அனுப்பி விட்டுருவாரு. அங்க இருந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரி தேவை ஃபாலோ அந்த சீன் சூப்பரா இருக்கும். அங்கதான் அனுஷ்கா சர்மா வந்து யாருமே புதுசா இருக்கானே டிஃப்ரெண்டா இருக்கானேன்னு சொல்லி இவனை ஃபாலோ பண்ணி வந்து ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிளாஷ்பேக் போகும். நான் ஸ்கிரீன் பிளேவா போய் இருக்கும் அது இந்த படம். ஆமா, அதே மாதிரி அனுஷ்கா சர்மாட்ட இது ஃபுல்லாமே சொல்லுவாங்க. நீங்க உடனே கேட்கலாம், என்ன இது சம்பந்தமே இல்லாம ரிமோட் தொலைச்சிருக்கு ஏன் கடவுள் இருக்கும் அப்படின்னா, மனுஷங்க தான் சொல்லியிருப்பாங்க அவன் தேவையை தீர்க்கக்கூடியது ஒன்லி கடவுள் மட்டும்தான். ஒன்லி இந்த இடத்துல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு ராஜஸ்தான்ல, இப்போ போலீஸ் இது போலீஸ்கிட்ட போய் கேளுன்னு அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒருத்தன் தான் சொல்லியிருப்பான் இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு போது ட்ரெயின் டெல்லிக்கோ எங்கேயோ போகுது அப்படின்னு அங்கே போய் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ்கிட்ட போய் தேடும்போது அப்போதான் ஒருத்தர் சொல்லுவாரு, நீ கடவுள்கிட்ட சொல்லு எல்லாம் சரியா போயிடும், கடவுளே அவனுக்கு தீர்த்து அப்படின்னோடனே அப்போ கடவுள் தான் பெரியார் போல போலீஸை விட அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை தேடி அலையிற மாதிரி அடுத்தடுத்த அப்படியே சீன்லாம் வந்துட்டே இருக்கும். எப்படி நாங்க முன்ன பின்ன சொல்றோமோ அதே மாதிரி சீனும் அங்க சீனா அதே மாதிரி ஆயிரும். உங்களுக்கு படம் பார்க்க முடியும்போது உங்க மைண்ட்ல நாங்க சொல்றது புரியாது, அங்க போச்சுவாங்க. ஒரு எப்படி சொல்றது, அதோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்துதான் மூக்குத்தி அம்மன் வந்தனால நீங்க மூக்குத்தி அம்மன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூக்குத்தி அம்மன் பார்த்தது தான் பிகே பாருங்க. எனக்கு நிறைய தமிழ் ஆடியன்ஸ் மோஸ்ட்லி அப்படிதான் படம் வந்து 2014 வந்தப்ப பெருசா தமிழ் ஆடியன்ஸ் அந்த படம் ரீச் ஆகல, ஏன்னா தமிழ் டப் வரல. ஏன்னா அப்ப எல்லாருமே தமிழ் டப் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலம், யாருமே அப்படி போய் வேற லாங்குவேஜ் பார்க்க மாட்டோம்.
அந்த அளவுக்கு அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்து இப்ப பாக்குற மாதிரி பார்த்தாங்கன்னு கேட்டா அதுவும் ஒரு கொஸ்டின் தான். சரி, இப்போ இந்த படத்துல வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சீனை பத்தி பேசலாம். எனக்கு வந்து என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு அந்த இது அவளை கூல் பண்றதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவான்ல 2 பேரும் சேர்ந்து வித்தியாசமா. அவங்க அப்பா கை தட்டல சார் அப்பெல்லாம் சின்ன அப்படியே. நான் இங்க இப்போ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா இது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்கும்போது அவளை கூப்பிட்டு கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுவான். அந்த டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த டான்ஸ் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவனை பார்த்து அவன் ஆடுறதுல அந்த அது எல்லாம் சிம்பிள் ஸ்டெப்பா இருக்கும், ஆனா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஹியூமரிட்டிக்கா இருக்கும். நல்லா இருந்துச்சு. அது ஒரு ரோபோ மாதிரி அப்படியே அழகா நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரசனையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த இடம். வேற எனக்கு வந்து ஃபேவரட் சீன் அப்படின்னா எனக்கு அந்த இந்த சீன் தான். ஸ்டார்டிங்லேயே அந்த இந்த இதுல இருந்து ஓடி வந்து அந்த சர்ச்சைக்குள்ள இதை தூக்கிட்டு போவியா, அந்த அந்த எபிசோடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எபிசோடே செமையா. அது வெறுமானே மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னாலும் மெசேஜ் இருந்துச்சு. இன்னொன்று வந்து கொஸ்டினபிளாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த சீன் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்கவே. அது ஒரு மாண்டேஜ், சாங் மாண்டேஜாக அந்த இடத்துல இதாகும். அந்த சீனே சூப்பராக இருந்துச்சு அந்த எபிசோடே. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஃபேவரட்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த இது பஸ் மேலையா பஸ்ல இருந்து எடுத்து வந்து கீழே வச்சுக்கிட்டான். என்ன இவ்வளவு பேட்டரி இருக்குன்னா அதான் நான் சொல்ல நினைச்சேன். அந்த சீன், அந்த ப்ரொபோசல் சீன் செமையா இருந்துச்சு. அது என்னன்னா ஆக்சுவலா என்னன்னா எனக்கு இந்த படத்துல 3 சீன் பிடிக்கும். ஏன்னா படமே ஃபேவரட் எனக்கு. இதுவரை நான் பார்த்த ஹிந்தி படங்கள் பேசாத ஃபேவரட் சீன் சொல்லி டாபிக் போடுறாங்க. பெஸ்ட் ஃபிலிம்னா இந்த படம் தான் சொல்றேன். ஹிந்திலே பெஸ்ட் ஃபிலிம்னா அப்படின்னு சொல்லுவேன். அத ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச சீன் வந்து இந்த கடவுள் ஒரு கல் எடுத்துட்டு போய் ஆபீஸ் சூப்பரா இருக்கும். ஆபீஸ் இல்ல, இது காலேஜ் எக்ஸாம் டைம்ல கொண்டு போய் பாப்பான். பக்கத்துல அப்படியே கம்பாரிசனா ஒரு டீ விக்கிற ஒரு கம்பாரிசன் கொடுப்பாங்க. என்னன்னா அவருக்கு இவ்வளவு முதலீடு போடுறாரு, முதலீடு போட்டுமே அவருக்கு வருமானம் 2 டீ விற்கும் அந்த நேரத்துல. அதே நேரத்துல இங்கே காமிப்பாங்க என்ன ஒண்ணுமே செலவு, ஒரு கல் எடுத்து ஒரு வெத்தலைக்கு வச்சிருந்த சுண்ணாமான்னு ஏதோ ஒண்ணு எடுத்து கொஞ்சம் சில்லறை எடுத்து போட்டு விடுவான். அவ்வளவுதான், அது கடவுள் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வருமானம் இங்க அந்த டீ கடைக்காரனோட கம்பேர் பண்ணும்போது இங்க வருமானம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இந்த சீன், நாங்க ஏலியன்ஸ் நாங்க போய் சொல்ல மாட்டோம், பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பானா. நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப என்னை கையை பிடிச்சு போனார்ல அந்த தாத்தா, அவரே உடம்புலாம் சரியில்லை, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்காக காசு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. 500 ரூபா வாங்கிட்டு போவாங்க. 500 ரூபா எனக்கு குறையுது, 10,000 ரூபாய்க்கு 500 ரூபா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா வாங்கிட்டு போவாங்க. இவன் என்ன பண்ணுவானா 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பான். இவன் சொல்லுவா, அனுஷ்கா சர்மா சொல்லுவா, அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, அது அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும், அவர் கையை பிடிச்சி பார்த்தப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. இவன் நம்ப மாட்டான். ஏன்னா இவளுக்கு எப்பயுமே இவன் சொல்றதெல்லாம் கொஞ்சம் மனுஷ சக்தியை தாழ்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது இவன் நம்ப மாட்டான். அவன் என்ன நினைப்பான்னா, இவன் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இவன் என்ன பண்ணுவானா போய் ஃபாலோ பண்ணுவான் அந்த தாத்தாவை. இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இப்ப என்ன போய் பாரு, அவர் போய் ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஐஸா வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணி பாப்பா. அதே மாதிரி ஒய்ஃபுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு இவன் கொடுத்த 100 ரூபா டிப்ஸ அங்க அவர் வந்து ஆட்டோக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அவன் வந்து டிப்ஸா கொடுப்பா. டிப்ஸாவே அவர் கொடுத்துறப்ப இவருக்கு அப்பதான் ரியலைசேஷன் ஆகுது, இவன் உண்மையிலேயே ஒரு உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அதுக்கு முன்னாடி அந்த சீனோட அரைவே எப்படி இருந்திருக்கும்னா, அவன் வந்து இப்படி தட்டி கொடுத்துட்டு சரி உன் கதை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்பதான் சொல்லுவா, நீ ஒரு டாகிக்கு வந்து இந்த மாதிரி உளவியல் பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீ ஒரு ஷோ பண்றல எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை, இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு வந்து கேட்க வருவான். அதுக்கப்புறம் தான் அது சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்ச இன்னொரு கடைசி சீன், என் கையப்பிடி நான் உனக்கு உன் மைண்ட்ல இருக்கிறத சொல்றேன். பெரியவர் வந்து பிடிப்பாரு. அப்புறம் கடைசியா பிடிச்ச சீன் பார்த்தோம்னா அந்த கிளைமேக்ஸ் தான். என்ன சொன்னதான் இவன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னானா, லவ் ப்ரொபோசல் சொன்னா. நான் வந்து என்ன சொன்னேன்னா,
இவன் ஃபுல்லா பொய்ய சொல்லியிருக்க மாட்டான் படத்துல. பொய் சொல்ற ஒரே சீனு அவன் காதலிக்கும் போது மட்டும்தான் பொய் சொல்றான். நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அவனே சொல்லுவான், நாங்க எங்க உலகத்துல நாங்க பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து அந்த சூட்கேஸ் இறக்கும் போது அந்த டியூராசெல் பேட்டரிலாம் கீழே இருக்கும். அப்ப கேட்பா, எதுக்கு இதெல்லாம் இந்த டேப் எல்லாம் கொண்டு போற, ஏன் டியூராசெல் இத்தனை பேட்டரி இருக்குன்னு. எனக்கு இந்த இயற்கை டிராபிக் சவுண்ட்லாம் அங்க கேட்காது, இயற்கை சவுண்ட் கேட்காது, கடல் சவுண்ட் கேட்காது, பறவைகள் சவுண்ட் கேட்காது அப்படின்னு சொல்லி இவன் வந்து பொய் சொல்லுவான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அவன் எடுத்து அதை ப்ளே பண்ணுவான். ப்ளே பண்ணா எல்லா இடத்துலயும் அவன் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். இவன் என்னன்னா பொய் சொல்றான், ஃபர்ஸ்ட் டைம் பொய் சொல்றான். ஒரு ஏலியன் லைஃப்ல பொய்யே சொல்லாதவன் ஏன் மனுஷங்களா பொய் சொல்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற ஆள் பொய் சொல்றான் காதல்ல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இவனுமே ஒரு கட்டத்துல லவ் பண்ணியிருப்பான் அனுஷ்கா சர்மாவை. சப்போஸ் அனுஷ்கா சர்மாவை அது முன்னாடியே அந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் வச்சு நீங்க சொன்ன சீனால அந்த இது கிரீட்டிங் கார்ட்ஸ் வச்சு இது பண்ணுங்க. அப்பதான் அவ கிரீட்டிங் கார்ட்ஸ் பார்த்ததுமா சஃப்ராஸ்ல பார்த்தோம் அப்படி சொல்ற மாதிரி. சுசாந்த் சிங் அந்த கார்டை எடுதான்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுலயே ஒரு மாதிரி சுசாந்த் சிங் சேரும்போது அந்த சீன் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டெய்லியும் நீங்க தான் அவங்களா அப்படின்னு சொல்லி அந்த எம்பசியே சேர்ந்து ஒரு மாதிரி குஜாலாயிப்பாங்க. உங்க காலுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு படமே ஃபேண்டசி தானே அப்படி பார்த்தா. படமே ஃபேண்டசி. ஆனா அந்த சீன் மட்டும் ரொம்ப ஃபேண்டசியா இருக்கும். அது ஒரு லவ் ஸ்டோரி ஃபிலிம் மாதிரி அந்த எக்ஸப்ஷன் கேஸ். அதாவது நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்ல. ஆனா நல்லா இருக்கும். ஏடானா அந்த சீன் ஃபேண்டசியா இருக்கும். சுசாந்த் சிங் சேரும்போது அந்த சீன் அப்படியே அவளே அழுதுருவான். அப்படியே இங்க இவனுக்கு இது கிடைச்சிரும், ரிமோட் கிடைச்சிரும். அந்த சீன் சூப்பரா. அப்புறம் இந்த இவரு ஒருத்தர் வருவாரு, ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு, பாம் பிளாஸ்ட்ல சஞ்சய் தத். உண்மையிலேயே அந்த இது அவங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போர்ஷன் நல்லா இருக்கும். அந்த இது வந்து அவர் வந்து ஸ்ட்ரேஞ்சரா அவனை பார்த்து வண்டியில ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவனால அங்க ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு போயிட முடியும். அப்படி இருந்தா அவனுக்கு மனசு கேட்காம சரி நம்ம போயிட்டு அந்த வானம் படத்துல கூட ஒரு சீன் இருக்கு, அழுதுக்கு வந்து ஆசை திரும்பி அந்த மாதிரி திரும்பி வர மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளவு எமோஷனலா இருக்காது. ஆனா அந்த இடத்துல அவருக்கு வந்து மனசு கேட்காம திரும்பி வர மாதிரி இருக்கும். அதாவது அந்த சீன் ஏலியனா இருந்தது ஒரு மனுஷனுக்கு கொண்டு வந்த போர்ஷன் ஃபுல்லாமே அந்த கிரெடிட் ஃபுல்லாமே சஞ்சய் தத்துக்கு தான் போய் சேரும். ஏன்னா இவன் வரப்ப அவர் முண்டக்க இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அனுப்பிடுவாப்புல டெல்லிக்கு. ஒரு சீன் கூட மெயினா இருக்கும். அந்த ஒரு 6 மணி நேரம் ஒருத்தங்க கையை பிடிச்சிட்டு அந்த லாங்குவேஜ் ஃபுல்லா அப்சர்வ் பண்றது அந்த சீன் நல்லா இருந்திருக்கும். அவனுக்கு ஃபுல்லாவே எப்படின்னா அந்த பூமியில வந்து அந்த பூமிக்கு பழகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கேரக்டர் ஹெல்ப் பண்ண மாதிரியே அந்த கேரக்டர் இருந்திருக்கும். கதை முடியும் போது கூட அவனுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது எமோஷனலான ஒரு எஃபெக்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. பிளைனா எந்த எமோஷனும் இல்லாம ஃபுல் எமோஷனலோட எல்லா விதமான. அதுக்கு முன்னாடி அழுக மாட்டான்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணுல தண்ணி ஃபீல் பண்ணுவான். அந்த இது அனுஷ்கா சர்மாவோட லவ் அந்த சஃப்ராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது ஃபீல் பண்ணுவான். ஆனா அழுக மாட்டான். இப்ப அந்த சஞ்சய் தத் இறக்குற சீனுமே ஒரு மாதிரி அவங்க உடச்சோம். அது அந்த சீன் தான் ஒரு படத்தோட டேர்னிங் பாயிண்ட். அதை வச்சுதான் பேசுவான் அந்த இடத்துல. அந்த மீடியா முன்னாடி பேசுறது ஒரு முஸ்லீம் தீவிரவாதி வந்து என்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டாரு, ஒரு மதத்தினால என்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டாரு அப்படின்னோடனே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான், ஒரு முஸ்லீம்னால ஒரு இந்து பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் உனக்கு பாடம் கற்றுக்கிறதுக்காக ஒருத்தர் உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க முஸ்லீம்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பண்ணது யாரானா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். படமாவே ஒரு சூப்பர் படம். எல்லாமே இருக்கும், எல்லா எமோஷனுமே இருக்கும், காமெடி இருக்கும், ஃபைட் மட்டும் இருக்காது. எல்லாரும் அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் ஹிந்தி பார்த்துருக்க ஐட்டம் சாங் இருக்காது, அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது யாரு அனில் கபூர் ஒருத்தன் வருவானே கடைசியில, ரன்வீர் சிங்கா கபூர் அவன் வருவான் பூமிக்கு. அது ஒரு கேமியோ மாதிரி. இல்ல அந்த சீன் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்ல அது அந்த டைம்ல வந்து கபூர் அப்பதான் அந்த ரன்வீர் கபூர் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில வரான். இல்ல எனக்கு ஒரு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட்
ஓப்பனிங்லயே வந்து அவனுக்கு லாங்குவேஜ் எதுவுமே தெரியாம பிளைனா வந்து இறங்கிருப்பான். அப்போ அவங்க ஊர்ல என்னன்னா, எங்க ஊர்ல பேசவே மாட்டோம், நாங்க அப்படி அப்சர்வ் பண்ணியே அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுப்போம். கடைசி அவங்க 2 பேரும் இறங்கி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல அந்த ஒரு இது ஒரு இன்னொரு லாஜிக் பண்ணல. இவன் போய் அங்க போய் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு இவனை அப்சர்வ் பண்ணுவோம், அவங்க அந்த லாங்குவேஜ் கத்துக்கலாம். அப்படி ஒரு இங்க வரணுன்றதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மனித பரிணாமத்தை அப்படியே ஏலியன் பரிணாமம் மாதிரி காட்டின மாதிரி ஒரு அந்த சீன். முக்கியமா இந்த படம் எதை பத்தி இது பண்ணுது அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதம், அந்த மதத்துல இருக்கிற இடைத்தரகர்களான ஒரு பாஸ்டரையோ, ஒரு சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரையோ, ஒரு கோயிலில் இருக்கிற ஐயரையோ, மசூதியில் இருக்கிறவங்களையோ சொல்லி அவங்கள காட்டுது. அவங்க மூலமாக தான் நாங்கள் கடவுளை பார்க்கணும், அவங்க மூலமாக பேசணும் போது அவங்க அவங்களோட தேவைகளுக்காக மக்களை எப்படி எப்படிலாம் மாற்றி வைக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு எப்படி ஒரு பணம் பெறுறதுக்காக கடவுள் இதை செய்ய சொல்றாரு, அதை செய்ய சொல்றாரு மாற்றி வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் மத தீவிரவாதங்களை பற்றியும் கேள்வி கேட்போம். இந்த மாதிரி ஒரு மதத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா இதை ஏன் முக்கியமா பேசணும் அப்படின்னா, இந்தியாவில் அதை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இங்க பலவிதமான மதங்கள் இருக்கு. இங்க பலவிதமா மதங்களுக்குள்ள சண்டை நடக்குது. மதங்களுக்குள்ள இருக்கிற மதங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதிகளை வச்சும் இருக்கு. அப்படின்னும் போது இங்க பிரிவினை வந்து அதிகமா இருக்கணும் போது அப்போ இங்கே இதெல்லாம் கேள்வி கேட்டாக வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. அதனால இந்த படம் வந்து ஒரு இப்போ இந்த டயத்துல இது ரொம்ப முக்கியமான படம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அத எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கிறதா ஹியூமரோட காமெடி, அது ஒரு விஷயம். முக்கியமா அந்த ஒரு நகைச்சுவையால கொண்டு போனோம்னு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஹார்ஷா ஒரு மாதிரி திட்டாம ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இதே படத்தை கலாய்ச்சி விட்டு போறோம். இதே படத்தை விசாரணை மாதிரி எடுத்திருந்தா அது வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது அந்த காமெடியோட எடுத்து போனதுதான் இந்த படத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகுது. ஆடியன்ஸ் மட்டும் ரீச் ஆயிருக்கும். அந்த மாதிரி இன்ன வரைக்கும் நிறைய வீட்டுல விசாரணை பாருங்க பயம். அந்த மாதிரி இந்த படம் ஆகாது. எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் குழந்தைங்களுக்கு நல்லாவே இது இந்த படம் எனக்கு பத்தி லாங்குவேஜ் பெருசா எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது ஹிந்தி லாங்குவேஜ்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் போக 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 எனக்கு ஹிந்தி லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கோங்கிற ஃபீல் தமிழ்ல பார்த்து 3 நாள் ஹிந்திக்காரனாவே மாறிட்டேன். ஏன்னா அடுத்து ராஜ்குமார் ஹீரானியோட எல்லா படங்களும் பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால வீட்டுல எல்லாரும் அரே பகவான் பேசுறேன் நானே எனக்குள்ளயும் இந்த மாதிரிலாம் வருது. எனக்கு வருது அப்படிலாம் வந்து நம்ம என்னைக்குமே நல்லா இருந்துச்சு. லாங்குவேஜுக்கு கிராமம் கிடையாது. அதுக்கு அப்போஸ் கருத்து படம் ஆனா அந்த திணிக்க தெரியாது, இங்க திணிக்க தெரியுது.